கதை சுயநலமான ஜெயண்ட். ஒரு காலத்துல நடந்த விஷயம் இது. ஒரு அழகான ஊர் இருந்துச்சு. அதுல ஒரு பெரிய அழகான பங்களாவும் இருந்துச்சு. விதவிதமான பூக்கள் அப்புறம் மரங்கள் நிறைஞ்ச ஒரு கார்டன் இருந்துச்சு. அது எவ்வளோ பெருசா அழகா இருக்குன்னா யார் அதை பார்த்தாலும் அப்படியே அழகுல மயங்கிடுவாங்க. அந்த பங்களா ரொம்ப நாளா மூடி இருந்துச்சு. அங்க வந்துட்டு போறதுக்கு யாரும் இல்லை. ஒரு நாள் ஸ்கூல்ல இருந்து திரும்பி வரும்போது சில குழந்தைங்க அங்க விளையாட போச்சு. ஆஹா, இது பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. ஆமா நண்பா, இங்க இருக்கிற எல்லாத்தையும் நீ பாத்தியா? அப்படியே பச்சை பசேலுன்னு இருக்கு. டீனா, ஷாலு, இந்த பூக்களை பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. அப்படியே ஆகாயத்துல இருக்கிற நட்சத்திரங்க மாதிரியே தெரியுது. ஆமா ரீனா, இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளவு அழகான இடம் இல்ல? வீட்டு ஞாபகமே வரல. நீ சொன்னது சரிதான் மோகன். நம்ம எல்லாரும் இங்கேயே இருக்கலாம்னு எனக்கு தோணுது. கொஞ்சம் அமைதியா இருங்க, பறவை சத்தம் கேக்குது. கேட்கவே நல்லா இருக்குல்ல? ஆமா. சரி, இப்ப நம்ம கிளம்பணும்னு எனக்கு தோணல. ஆனா அப்பா அம்மா தேடுவாங்கல்ல. இப்ப நம்ம கிளம்புறதுதான் நல்லது. நம்ம இங்க இருந்து கிளம்பணுமா? ஆமா, போயே ஆகணும். நாளைக்கு வீட்ல சொல்லிட்டு நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம். இந்த மாதிரி அவங்க அங்கிருந்து பாதி மனசோட கிளம்பிட்டாங்க. ஆனா இது தினமும் நடந்துட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் ஸ்கூல்ல இருந்து திரும்பி போகும்போது அங்க போய் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்புறம் அவங்களோட வீட்டுக்கு போயிருவாங்க. ஒரு நாள் எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் அந்த பங்களாவோட சொந்தக்காரன் ஜெயண்ட் அவன் நண்பன் வீட்டுல இருந்து அவனோட வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருக்கான். இங்க எல்லா பசங்களும் விளையாடிட்டு இருந்ததை பார்த்துட்டான். அப்போ ரொம்ப கோவம் வந்துடுது. அந்த கோவத்துல குழந்தைங்க கிட்ட கேக்குறான், நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது என்னோட வீடு. ஓடுங்க ஓடுங்க, இங்க இருந்து எல்லாரும் ஓடுங்க. அந்த ஜெயிண்ட் மறுபடியும் வந்துட்டாரு. ஆமா, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. இது என்னோட கார்டன். இங்க இருக்கிறதுக்கு எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. நீங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க. அப்படியே வழியில வரும்போது பசங்க எல்லாரும் ரொம்ப சோகமா இருக்காங்க. வருத்தப்பட்டுக்கிட்டே என்ன யோசிக்கிறாங்கன்னா, இனிமே நம்ம எங்க விளையாட போறோம்னு. அது ரொம்ப அழகா இருந்துச்சு. செடி, மரம், பறவைகள், பூக்கள். இப்ப இதெல்லாம் எங்க கிடைக்கும்? ஜெயிண்ட் வேற வீட்டை சுத்தி ஒரு பெரிய செவரையும் கட்டி வச்சிருக்கான். அதனால யாரும் வராம இருப்பாங்கன்னு. அதே மாதிரி அதுல ஒரு நோட்டீஸ் போர்டு மாட்டிட்டான், வெளியாளுங்க யாரும் வரக்கூடாதுன்னு. இத பார்த்து பசங்க ரொம்ப சோகமாயிட்டாங்க. ரோஹன், இனிமே நம்ம எங்க விளையாட போறோம்? என்னன்னு விளையாட போறோம்? வழியிலெல்லாம் வெறும் மண்ணுதான் இருக்கு. நம்ம அங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். அங்க கார்டன் வேற ரொம்ப அழகா இருக்கும். காலம் கடந்து போயிட்டு இருந்தது. அதே மாதிரி ஊருக்குள்ள காலமும் மாறிக்கிட்டே வந்துட்டு இருந்தது. அழகான பூக்கள், புது இலையெல்லாம் வந்து மரம் ரொம்ப அழகா தெரிஞ்சது. அங்க எல்லா பறவையும் வந்து அழகா பாட ஆரம்பிச்சிருச்சு. ஆனா ஜெயிண்டோட கார்டன்ல இன்னும் குளிர்காலம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. பறவை எல்லாம் அங்க வரத்துக்கான வழிய மறந்து போச்சு. இந்த தடவை இதுக்குள்ள வசந்த காலம் வர மறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். குளிர்காலம் தான் இருக்கு. அடடா, நல்லா இருக்கே. அப்ப நாமளும் இங்கே தங்கிடலாம். நல்லா இருக்கோம்ல? நான் என்னுடைய வெள்ளை போர்வைய வச்சு இந்த பூக்கள் எல்லாத்தையும் மூட போறேன். நான் இந்த மரங்கள் எல்லாத்தையும் ஐஸ் கட்டி மாதிரி மாத்த போறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் நாம குளிரை இங்க அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? ரொம்ப நல்லா இருக்கும்ல? ஆமா, நீ சொல்றதும் உண்மைதான். நன்றி. நீங்க என்ன கூப்பிட்டதுல ரொம்ப சந்தோஷம். நான் உங்களுக்காக தான் இங்க வந்திருக்கேன். இனிமே நம்ம இந்த கார்டன்ல சந்தோஷமா இருக்க போறோம். இந்த கார்டனுக்கு யாருமே வரமாட்டாங்க. நாம தான் இங்க ராஜா. இந்த மாதிரி அங்க குளிர்காலம், பனி, அதே மாதிரி காத்தும் சேர்ந்து நிறைய அட்டூழியம் பண்ணுச்சு. அழகான ஒரு கார்டன் நிலைமை ரொம்ப மோசமா மாறிடுச்சு. எல்லா இடத்துலயும் வேகமா காத்து, அதே மாதிரி பனியும் நிறைஞ்சு இருந்துச்சு. மொத்தமா தலைகீழா மாறிடுச்சு. வருஷம் முழுக்க அங்க வசந்த காலம் வரவே இல்லை. வெயில் காலமும் வரல. எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, ஏன் இன்னும் வசந்த காலம் இன்னும் இவங்க வரவே இல்லை? இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே. என்னுடைய கார்டன்ல இன்னும் பனிதான் இருக்கு. குளிர்காலம் இன்னும் விட்டு போகல. என்ன பிரச்சனை நடக்குது இங்க? நான் எல்லா இடத்துலயுமே பழமும் பூக்களும் கொடுப்பேன். ஆனா இந்த ஜெயிண்டோட கார்டனுக்கு மட்டும் நான் போகவே மாட்டேன். ஏன்னா அந்த ஜெயிண்ட் ரொம்ப சுயநலவாதி.
வருஷம் முழுக்க இப்படியே கடந்து போச்சு. எந்த காலமும் வரல. அங்க குளிர்காலமே இருந்துச்சு. ஜெயிண்டாலையும் அந்த குளிர்காலத்தை ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியல. அவன் அவனோட ரூமை தாண்டி வெளியே கூட வரல. ஜன்னல்ல இருந்து பார்க்கறதையே அவன் விட்டுட்டான். இந்த மாதிரி அப்படியே நாட்கள் 1 வருஷம் கடந்து போச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் காலையில ஜெயண்ட் அவனோட பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நல்ல சத்தம் அவன் காது கிட்ட வந்து கேக்குது. அவன் அதை கேட்டு எந்திரிக்கிறான். அவனோட ஜன்னல்ல இருந்து எட்டி பார்க்கணும்னு பார்த்தான். வசந்த காலம் என்னுடைய கார்டனுக்குள்ள வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் சீக்கிரமா வெளியே போய் பார்க்கணும். அப்பதான் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். வெளியே வந்து பார்த்ததுல அவன் கட்டி வச்சிருந்த செவிர்ல ஒரு சின்ன ஓட்டை இருந்தது. அதுல இருந்து நிறைய பசங்க உள்ள வந்திருக்காங்க. ஒவ்வொரு மரத்து மேலேயும் கிட்டத்தட்ட ஒரு பையனாவது உட்கார்ந்துருக்கான். சந்தோஷமா விளையாடுறாங்க. அவங்க பண்ற சேட்டை, அவங்களோட சத்தத்துல அந்த கார்டனோட நிலைமையே மாறிடுச்சு. ஓஹோ, என்னது இது? இத்தனை பசங்க வந்திருக்காங்களா? எல்லா மரத்து மேலேயும் ஏறி உக்காந்துட்டு இருக்காங்க. இந்த பசங்க எல்லாரும் என்கிட்ட திரும்பி வந்ததுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்பதான் எங்க எல்லாருக்கும் புது வாழ்க்கை கிடைச்ச மாதிரி இருக்கு தெரியுமா? ஆமா, பாருங்களேன், இவங்க இத்தனை மாசம் கழிச்சு இங்க திரும்பி வந்ததுல இவங்க கூட வசந்த காலமும் இங்க திரும்பி வந்திருக்கு. அழகான பூக்களும் அருமையான வாசத்தோட இங்க பூத்து குலுங்குது. எத்தனை பறவைகள் வந்து எவ்வளோ அழகா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கு பாரு. எல்லா இடமும் பார்க்க அழகா இருக்கு. நாங்களும் சந்தோஷமா இருக்கோம். எங்களுக்கு மறுபடியும் எங்க கார்டன் கிடைச்சிருச்சுல்ல. இங்க பாரு, இதுக்கு முன்னாடி பூக்கள், பழம், அதே மாதிரி பறவைகளை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பட்டாம்பூச்சியை பாரு, எவ்வளவு அழகா இருக்குல்ல. கார்டன்ல ஒரு பக்கத்துல கார்டனோட ஒரு மூலையில மட்டும் ஒரு மரத்துக்கு மேல இன்னும் குளிர்காலம் இருக்கு. அங்க ஒரு சின்ன குழந்தை அழுகிற சத்தம் அப்ப கேக்குது. என் மரத்து மேல எப்படியாவது ஏறு கண்ணா. நான் ரொம்ப சின்ன பையன், என்னால மேல ஏற முடியாது. நான் ரொம்ப சுயநலமா இருந்துட்டேன். இப்பதான் என்னுடைய கார்டனுக்குள்ள எதுக்கு வசந்த காலம் வரலன்னு எனக்கு நல்லா புரிஞ்சுது. ச்சே, நானே அங்க போய் அந்த குழந்தைய மரத்துக்கு மேல ஏத்தி விடுறேன். அதுக்கப்புறம் இந்த செவரையும் நான் இடிச்சிடுறேன். ஜெயிண்ட் வந்துட்டாரு, ஜெயிண்ட் வந்துட்டாரு, வாங்க. அவர் இங்க வரதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாரும் இங்க இருந்து ஓடிடலாம். சீக்கிரமா ஓடுங்க. இல்ல பசங்களா, நான் உங்களை எதுவும் சொல்ல மாட்டேன். இருங்க நண்பர்களே, ஜெயண்ட் ஏதோ சொல்றாரு. என்ன மன்னிச்சிடுங்க. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த கார்டன் இனிமே உங்களோடது. பசங்க எல்லாரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஜெயண்ட் அப்படியே நடந்து அந்த சின்ன குழந்தை ராஜ் கிட்ட போறான். கண்ணா, என்னோட கைய பிடிச்சுக்கோ. நான் உன்னை இந்த மரத்துல உட்கார வைக்கிறேன். அப்பதான் இங்கேயும் வசந்த காலம் வரும். நன்றி. பாத்தீங்களா, ஜெயிண்ட் சிரிக்கிறாரு. ஜெயிண்ட் இப்ப நம்ம மேல கோவமாவே இல்ல. இனிமே நாம இங்க தினமும் விளையாட வரலாம்ல. இத பாருங்க பசங்களா, இனிமே இந்த கார்டன் உங்களோடதுதான். தினமும் வந்து விளையாடுங்க. ரொம்ப நன்றி ஜெயண்ட் அங்கிள். we all love you. அதுக்கப்புறம் பசங்க எல்லாரும் ஸ்கூல்ல இருந்து திரும்பி வரும்போது தினமும் ஜெயண்ட் அந்த பசங்களுக்காக ஒரு பக்கம் காத்துட்டு இருப்பான். அந்த பசங்களோட சேர்ந்து ரொம்ப நல்லா விளையாடவும் செய்வான். அங்க இருக்கிறவங்களும் இத பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்க பசங்க இங்க ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காங்க. இதை விட அவங்களுக்கு என்ன வேணும்?